Vivo இன்னைக்கு இந்தியால Vivo Y51A ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி விவோவை பற்றி கொஞ்சம் பேசி தான் ஆகணும். எப்போவுமே இந்த விவோவும் ஓப்போ ஃபோன்ஸும் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆஃப்லைனில். இதுக்கு முக்கியமான ரீசன் நிறைய இருக்குது. அதோட ஃபஸ்ட் மெயின் ரீசன் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம் தான் மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃப்லைனில் எக்கச்சக்கமான டீலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்க கமிஷன்ஸ் நிறைய கொடுத்தாகணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க பிராண்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது புதுசாக ஃபோன் வாங்கணும்னு நினச்சி ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் காட்டுறது ஓப்போ இல்லைனா விவோ ஃபோன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் சாம்சங்லாம் காட்டுவாங்க. இதற்கு காரணம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம், அதுவும் இல்லாமல் கமிஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் போயிட்டீங்கனாலே எப்படியாவது விவோ இல்லை ஓப்போ ஃபோன்ஸ் தான் உங்கள் தலையில் கட்டுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஃபோனுமே கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க நமக்கு. இதுக்கு முன்னாடி விவோ ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன்ஸ் நிறைய லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விவோ U10 இருந்துச்சு, U20 இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நல்ல ஃபோன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் சேம் ரேட்டு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர கம்மியாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 6.58 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக விவோ இப்போ ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. டிஸ்பிளேக்கு LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸரை பொறுத்தவரை ஸ்னாப்ட்ராகன் 662 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பத்தலைனா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக உங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா பொறுத்தவரை 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.79. செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சர் 2 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோ கேமரான்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. ஃபோனை ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட்டு பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Android 11 தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் 17,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 ரூபீஸ்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது. இந்தியா பொறுத்தவரை ஆன்லைன் மார்க்கெட்டோட ஆஃப்லைன் மார்க்கெட் தான் சேல்ஸ் அதிகம். நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆன்லைனில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆஃப்லைனில் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் மாடல்ஸே உங்களுக்கு ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 to 1000 பே பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட வாங்கிக்கலாம். இதோட காம்படிஷன் Redmi Note 9 Pro Max இருக்குது, போக்கோட X3 இருக்குது, Realme 7 Pro இருக்குது, Realme Narzo 20 Pro இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் மாடல்ஸ் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸில் எந்த ஃபோன்ஸ்னாலும் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா 500லேருந்து 1000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக பே பண்ணி அந்த ஃபோன் கூட வாங்குங்க. இந்த ஃபோன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதுக்கு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ப்ராசஸர் வெறும் 662 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கிட்டத்தட்ட என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபோன்லேயும் கிடைக்குமே தவிர பெருசாக எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. இதே ப்ராசஸரை நீங்கள் மீடியாடெக் G80 கூட கம்பேர் பண்ணும்போது G80 இதிலேருந்து ஒரு 50% நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது ஒரு கேமிங் ப்ராசஸர். அந்த ப்ராசஸரே வெறும் 10,000 ஃபோன்ஸில் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.